பொதுவாகவே தனுஷுக்கு ஒரு உளவியல் மாற்றம் சனி பயிற்சி பின் நடந்திருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. நிறைய ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதே மாதிரி செலவு பண்ணுறது, ஸோ ஒரு கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஜிபே பண்ணுறது, ஃபோன்பே பண்ணிட்டு வர்றது, காசு யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அதிகமாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டுக்கு ஏற்றி அதை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை சனி பண்ணுவார். ஒரே லைனில் சொல்லணும்னா ஒரு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் பணத்தை வந்து சேர்க்கறது கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கடன் அடைப்பாங்க. பணம் வந்து கல்லால் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய கடன்கள் அடையுதில்லை. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். ஹெல்த்தில் ஏதாவது எயில்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் வருமானா ஒரு 40-45 வயசில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக லைஃப் த்ரெட்டனிங்காக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த மாதிரியான துறைகளில் இவங்க முதலீடு செய்யலாம்? சில்வர் பீஸ் இருக்குது, காப்பர் பீஸ் இருக்குது. இதெல்லாம் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. கிரிப்டோ, பிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வியாழக்கிழமையில் போய் தனுசு ராசியில் பிறந்தவங்க போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாக்காக வாழணும்னு நினைப்பாங்க, என்ன கேட்டாலும் செய்வாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த குறிப்பிட்ட சமயம் பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஏற்பட ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கடந்த வருடமே வந்துருச்சுங்க மேம். ஸோ இந்த 2026 அந்த அர்த்தாஷ்டம சனினால என்னதான் நடக்க போகுதுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் மேம். பொதுவாகவே தனுஷுக்கு ஒரு உளவியல் மாற்றம் சனி பயிற்சி பின் நடந்திருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 அர்த்தாஷ்டம சனியினால் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். நிறைய ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து இவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ எப்போவுமே தனுசு ராசிக்காரங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா பிளேட்டில் ஏதாவது மிச்சம் வைக்காமல் எந்திக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஹேபிட்டாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி செலவு பண்ணுறது, ஸோ ஒரு கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. போனால் ஜிபே பண்ணுறது, ஃபோன்பே பண்ணிட்டு வர்றது, காசு யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே அதிகமாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால இன்டர்னலாக ஒரு டிசிப்ளினை கொடுப்பாரு. அது வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பணத்தை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாத இது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமலே போட்டிருப்பாங்க. எதுக்கு அந்த பொருள் வாங்கினாங்கன்னே தெரில. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டுக்கு ஏற்றி அதை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை சனி பண்ணுவார். ஒரே லைனில் சொல்லணும்னா ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலுக்கு தனுசு ராசிக்காரங்களை சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனி பீரியடில் கொண்டு வர போகிறாரு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகள் எல்லாம் யாரெல்லாம் இருக்க போகிறோம்? ஏதேனும் ஒரு உறவுகள்னால பிரச்சனை அப்படின்னா எப்படிப்பட்ட உறவுனால பிரச்சனைகள் வரும் மேம்? தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த 2026 தன்னோட அம்மா கூட நிறைய கிளாஷஸ் வந்துகிட்டே இருக்கும். அம்மானா ரொம்ப பிடிக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ராசிநாதன் குரு தான் 4ஆம் அதிபதியுமே. அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாக்காக வாழணும்னு நினைப்பாங்க, என்ன கேட்டாலும் செய்வாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த குறிப்பிட்ட சமயம் அம்மா கூட ஒரு கிளாஷஸ், கருத்து வேறுபாடு, இவங்க ஒன்று சொன்னால் அம்மா வந்து இன்னொன்று சொல்கிறது, அம்மா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கூட வந்துடும். இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணாகவே இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அம்மா ஏதாவது சொல்லும்போது இதை கேட்டுட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை வர்றது, இல்லை பையனுக்கு ஒய்ஃபோட அம்மா பேச்சை கேட்டுட்டு பிரச்சனை வர்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அம்மா எதிரியாக மாட்டாங்க, பட் அம்மானால சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அர்த்தாஷ்டம சனி இந்த தனுசு ராசி 3 இடங்களில் பார்க்கறதுங்க மேம். ஸோ ஒவ்வொரு பார்வைக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஃபஸ்ட்டு ராசியவே பார்க்குறாரு. குருவுடைய ராசி அர்த்தாஷ்டம சனி பார்த்தாலுமே இவ்வளோ நாள் குரு பார்வை இருந்துட்டு இருந்தது. ஆனால் 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே குருவுமே பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு. அப்போ தனுசு மேலே சனியுடைய பார்வை அப்படிங்கிறது முழுமையாக விழப்போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லேசினஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, நல்லா தூங்கினாலுமே தூங்காத ஒரு ஃபீல்லே இருக்கிறது, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது, கையிலே ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. 6ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறது ரொம்ப நல்லது. கடன் இருந்தால் கடன் அடையும், நோய் இருந்தால் நோய் தீரும், நோய்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. எதிரி யார் அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. ஸோ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம அதை செய்கிறோம், பட் இவங்க நல்ல இன்டென்ஷனில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத திரும்ப தனுசு யோசிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குறிப்பிட்ட வருடம் இருக்கும். இன்னொரு பார்வையான 7ஆம் பார்வை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு விழக்கூடிய இடம் 10ஆம் இடத்துல விழுது. அப்போ புது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க மேற்கொள்வாங்க. இவ்வளோ நாள் வேலையில் இருந்தாலும் எவ்வளோ நாள் தான் நம்மளும் வேலையில் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம், தனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொழிலாக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனியுடைய பார்வை கொடுக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண சேர்க்கை இருக்குமா, இல்லை பண விரயம் அப்படிங்கிறது இந்த அர்த்தாஷ்டம சனினால இருக்குமாங்க? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் பணத்தை வந்து சேர்க்கறது கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கடன் அடைப்பாங்க. பணம் வந்து கல்லால் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய கடன்கள் அடையுதில்லை. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுறதுனால வேலையில் சில பிரச்சனைகள் வரும். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு குரு உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழும். அப்போ பணம் பெருகிறதே போனால் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் பணம் பெருகும்.
அது வரைக்கும் இவங்க கடன் அடைக்கிறதுல வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் அர்த்தஷ்டம சனினால பிஸ்னஸில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா, இல்லை பிரச்சனைகளுமே வருமாங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையே விழுது. ஸோ கர்மகாரகன் சனி 10ஆம் இடத்துல சனியுடைய தொடர்பு பொதுவாகவே இருக்க பிறந்தவர்கள் ஜாதகத்தில் டிஃபால்ட்டாக சனியுடைய பார்வை 10ல் விழுதுன்னா கர்மமே கண்ணா இருப்பாங்க. தொழில் தான் வந்து வாழ்க்கை, தொழில் தான் வந்து முதல் கணவன், தொழில் தான் முதல் மனைவி, அடுத்து தான் நம்ம வீட்டில் இருக்கிற பார்ட்னர், அந்த மாதிரியான மைண்ட் செட் வரும். ஸோ வாங்குகிற சம்பளத்துக்கு அதிகமாக வேலை செய்வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு தான் தனுசு ராசிக்கு வருது. வாங்குகிற சம்பளத்துக்கு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, தொழில் தொடங்குவாங்க, தொழிலில் இவங்களே லேபராகவும் இருப்பாங்க. இறங்கி எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பும் துணிச்சலும் வரும். பிஸ்னஸை நல்லபடியாக டெவலப் பண்ணுவாங்க. குறிப்பாக அப்பாவுடைய தொழில் எடுத்து பையன் பண்ணுறாரு அப்படின்னா அதை நல்லா எலாபரேட் பண்ணி பண்ணுறக்கூடிய யோகம் இந்த வருடம் இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லை முன்னேற்றங்கள் இருக்குமாங்க மேம்? 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி பீரியடில் கூடுமான வர வேலையை மாற்றாமல் இருந்துக்கிறது நல்லது. நியூ ஜாப் சேஞ்ச்னால சில பிரச்சனைகள் வரும். இல்லை இருக்கிற வேலையை வந்து நம்ம விட்டுட்டோம், யாரோ ஒருத்தர் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நீ வாப்பா அப்படின்ட்டு இந்த வேலையை விட்டுட்டு அங்கேயும் ஜாயின் பண்ண முடியாத நிலைமையில மாட்டிப்பாங்க. அல்லது இஎம்ஐஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி கூட யோசிக்காமல் வேறு வேலைக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை விட்டுறது, இல்லை புது வேலை மாறிட்டு ஏன்டா மாறணும்னு யோசிக்கிறது, நியூ என்விரான்மெண்ட் செட் ஆகாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரதுனால இந்த ஒரு வருஷம் இருக்கிற வேலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாக்கு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் கூடுமான வரை இந்த ஒரு வருடம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாமாங்கிற சந்தேகங்கள் பல பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கு என்ன பதில்? 2026ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனி பீரியட் நடக்குது. ஸோ மனசு முழுக்க முழுக்க இருள் தன்மையில் இருக்குது. சனி வந்து 4ஆம் இடமான மனசை ஆக்கிரமிச்சுக்கிறாரு. எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு டைலமா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாதக கட்டம் பொருந்ததில்லை, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்தாலுமே இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற டேட்டா மட்டும்தான். அந்த பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ என்ன டேட்டாவை கொடுக்குறோமோ அதை நம்ம கணிச்சு சொல்கிறோம். அவங்க கொடுக்குற டைமு டேட் ஆஃப் பர்த்தே தப்பாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஜாதகமே பொருந்தாலும் நீங்கள் பையன்ட்டையோ பொண்ணுட்டையோ பேசி பழகும்போது ஏதோ ஹார்டாக படுது, செட் ஆகாத மாதிரி இருக்குது, சின்க்ரனைஸ் ஆகாத மாதிரி இருக்குன்னா தைரியமாக அதை வெளியில் சொல்லிடணும். ஸோ அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு தன்மையை இந்த சனி கொடுப்பார். ஸோ என்னன்னாலும் கஷ்டப்பட்டு ஓகே கல்யாணம் ஆனால் சரியாயிரும், நம்மளே ஏமாற்றிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரியவங்களால சில சண்டைகள் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் குழந்தை பயிற்சிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 12 ராசிகளிலுமே எந்த ராசிக்கு வந்து குழந்தை பிராப்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். குறிப்பாக ஃபஸ்ட் பேபி இருக்குது, செகண்ட் பேபிக்கு வந்து முயற்சி பண்ணுறோம், மொதல் குழந்தை வந்து கன்சீவ் ஆகிட்டோம், டெலிவர் பண்ணிட்டோம், நார்மல் டெலிவரி தான், ஹெல்தி பேபி, இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறோம். அந்த செகண்ட் டெலிவரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கான்செப்ஷனே நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு கூட 2வது குழந்தைக்கான யோகம் அப்படிங்கிறது அமையும். முதல் குழந்தை என்ன குழந்தையோ அதுக்கு ஆப்போசிட் ஜெண்டரில் 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெருவாரியானவங்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் தான் இருக்கும். ஒரு ஆண் குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். அது நிறைவேற பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது குழந்தை பிராப்தத்தை ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஹெல்த்தில் ஏதாவது எயில்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் வருமானம் ஒரு 40-45 வயசில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, டயட்லாம் பண்ணிட்டு நான் நல்லா தான் இருந்தேன், லைட்டாக டாக்டர் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன த்ரெட்ஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தில் இருக்க தான் செய்யும். பெருசாக லைஃப் த்ரெட்டனிங்காக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு இன்ஃபெக்ஷன்ஸு, அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் பிரச்சனை, வீசிங், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தனுசு ராசிக்காரங்க அதிகமாக ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கும்போது இதிலேருந்து ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த துறைகளில் முதலீடுகள் பண்ணலாம்? இந்த அர்த்தாஷ்டம சனினால முதலீடுகள் இணையும் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான துறைகளில் இவங்க முதலீடு செய்யலாம்? 12ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி, ஒரு ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக ப்ரீஷியஸ் மெட்டல்ஸான கோல்டு, சில்வர், காப்பர், சில்வர் பீஸ் இருக்குது, காப்பர் பீஸ் இருக்குது, இதெல்லாம் இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. கிரிப்டோ, பிட்காயின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலுமே சில பேர் வந்து கொஞ்சம் ரிஸ்கி கேமாக இருந்தாலும் எடுத்து விளையாடலாம்னு நினைப்பாங்க. காசு இருக்கும், நல்ல ஒரு 1 lakh தானே போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பண்ணலாம் தான். பட் காசுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ₹1 கூட நான் வந்து பார்த்து தான் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னா ஸ்பெகுலேஷன்ஸ் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது.
தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை புது கடனுமே வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டமான 2026ஆம் ஆண்டு 6ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுது. அப்போது என்ன ஆகும்னா 6ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை விழுறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, எதிரிகளோட பணம் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது எப்படி எதிரி வந்து நமக்கு எப்படி பணம் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஒரு கோர்ட் கேசஸ் போட்டிருப்பாங்க, பணமே வாங்காமல் ஏதாவது ஃபோர்ஜரி நடந்திருக்கும், இல்லை இவங்க பணத்தை எங்கேயாவது கொடுத்து லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கேசஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவங்களுக்கு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ பணம் கேட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னா பணம் வந்து இவங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அப்போ எதிரியுடைய தனலாபம் வந்து இவங்களுக்கு வரும். கடன் அழியும், குறையுங்கிறது வேற, அழியுங்கிறது வேற. கடனை வந்து நல்லிஃபை பண்ணக்கூடிய, கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 இருக்குது. தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு எதுவாக இருக்கும் மேம்? பிரச்சனை குறைவதற்கும் லாபம் அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டு இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களில் தனுசு ராசி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் தவிடுபடி ஆகணும், வீட்டில் இருக்க குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், பணம் சேரணும், கடன் அழியணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயமும் சொல்லியிருக்கோம், நெகட்டிவ்ஸும் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே சீராக நடக்கணும், ரொம்ப பாசிட்டிவ் ஆகணும், கிரகங்களை மீறி நாங்கள் நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும்னா முருக வழிபாடை நம்ம எப்போவுமே தனுசு ராசி மீன ராசிக்காரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அதிகம். ஏன்னா முருகன் அப்படிங்கிறவர், திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு குருஸ்தலம், முருகனே குருவாக அமைந்த ஒரு ஸ்தலம் வந்து என்னதுன்னா சுவாமி மலை. அங்கே தான் ஈசனுக்கு வந்து முருகன் போதனை செஞ்சார். ஸோ அப்போது சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வியாழக்கிழமையில் போய் தனுசு ராசியில் பிறந்தவங்க தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா 2026 இந்த குறிப்பாக இந்த சனி தாக்கம், சனி தசை நடக்கிறவங்க, இல்லை சனி புத்தி நடக்கிறவங்க, கோச்சாரத்தில் சனி சரியில்லாதவங்க போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாம், லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த சனியுடைய பிரச்சனை குறைவதற்கும்னா என்னவா இருக்கும் மேம்? தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமடி. இந்த 2026ஆம் ஆண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது, வேலை நிறையா இருக்குது. சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை, மஞ்சள் வாழைப்பழம், இந்த ரெண்டையுமே அடிக்கடி டயட்டில் எடுத்துக்கணும். வெள்ளை கொண்டக்கடலை, ஒயிட் சன்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் மஞ்சள் வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பழம் வந்து அடிக்கடி உங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. இது ரெண்டுமே எனக்கு ஹெல்த்துக்கு ஒத்து வராது, சில பேருக்கு வந்து இது அலர்ஜியாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே விஷயத்த டொனேட் பண்ணல, இல்லாதப்பட்டவங்க ஏழைகளுக்கு வந்து இதே விஷயத்த டொனேட் பண்ணுறது நல்லது. பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்குது, பாலடைஞ்சு போயிருக்கு, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, அங்கே போய் முடிஞ்ச உதவி ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணுறது, கோயிலை சுத்தப்படுத்துறது, உழவார பணி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது நல்லது. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா உழவார பணி பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுது, அவங்களுக்கு ஒரு நேரம் ஃபுட்டு கொடுக்குறது, ஏதாவது மணி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்கனாலும் நல்லாயிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி இப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.